ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 16/1/2025க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கரெக்டாக நம்ம இந்த இடத்துல பாருங்கள், உள் நம்பரில் சி போர்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல 3 அப்படின்ட்டு நம்பர் இருக்குது. ஸோ இந்த 3 சொல்லி அடிக்கும் பொழுது இங்கே நமக்கு கிராஸாக போய் இங்கே சி போர்டு என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 2 நம்பர் 1 5. இந்த 1 5 அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு ஏபியில் 15 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 15 அப்படிங்கிற நம்பர் பாஸ். சரிங்களா. நெக்ஸ்ட்டு உள் நம்பரில் சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல இருக்குது. ஸோ மறுபடியும் கிராஸாக பாருங்கள் 5 8. ஸோ அந்த 5 8 அப்படிங்கிற நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் 85 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ மறுபடியும் நமக்கு இந்த இடத்துல 3 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா. ஸோ அந்த இடத்துல 3 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இந்த நம்பர் கிராஸாக முடிகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9 8. சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு இந்த மாதிரி சி போர்டில் 3 அடித்தப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 அடிச்சிருக்காங்க, மறுபடியும் 5 அடிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு ஒரு 5 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் 985 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ அதனால் 985 ஒன்று எடுத்து ட்ரை பண்ணுங்கள், வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர்ஸ் வந்து கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ டைம் ஆச்சு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 48. சரிங்களா. ஃபஸ்ட்டு 2ஆம் தேதி பார்த்துக்குங்க, 48 அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிங்களா. ஸோ அதுலேருந்து கரெக்டாக பார்த்துங்க 2 4 6 7வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 84, இங்கே ஃபஸ்ட்டு பிசி 48. ஸோ இதில் 4 அப்படிங்கிற நம்பர் வராத இடம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பி போர்டு அடிச்சிட்டாங்க, அடுத்து சி போர்டு அடிச்சிட்டாங்க, அடுத்து ஏ போர்டு. சரிங்களா. ஏ போர்டு வந்துச்சுன்னா 48. ஸோ 481. சரிங்களா. இந்த நம்பர் 4 டிஜிட் வந்துச்சுன்னா 34 81 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸை பார்த்துங்க. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தா நமக்கு 95. சரிங்களா. அந்த 97க்கு பாருங்கள், 11ஆம் தேதி 79 இருக்குது. 79க்கு நமக்கு ஏசி 79. இங்கே அடுத்து நமக்கு 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா 16க்கு நமக்கு பிசி 16. ஸோ இந்த 95க்கு இந்த இடத்துல 95 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 958 சொன்னோம் பார்த்திங்களா, அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக இருக்கும். சரிங்களா. ஸோ வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு 61க்கு 16 சொல்லி திருப்பி அடிச்சிருக்காங்க. 75 அப்படின்னு சொல்லிச்சுன்னா 751 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக இந்த 1 அப்படிங்கிற நம்பருக்கு பார்த்தீங்களா. ஸோ 1 சி போர்டு எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 4 தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ இங்கே 9க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஏ போர்டு அடிச்சிட்டாங்க. சரிங்களா. ஸோ மறுபடியும் 3க்கு பவர் வந்து பார்த்தோன்னா 8 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு பவர் 2 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ அந்த நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மொத்தமாக டோட்டல் பண்ணுறதுல இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 4க்கு 4, சி போர்டு 4 4, சி போர்டுக்கு 4 4. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு 7க்கு பவர் பண்ணோம்னா 1. மெயின் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஏ போர்டில் 1 அடித்தாங்கன்னா 1க்கு அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏ போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏ போர்டு வந்து பார்த்தோன்னா 1 அடித்ததுக்கு உள் நம்பரில் ஏ போர்டு என்ன நம்பரோ அந்த நம்பர் தான் ஏ போர்டு நமக்கு வருது. சரிங்களா. அதை வச்சு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டு. சரிங்களா. ஸோ இப்போ 3க்கு 8, 9க்கு 4, 7க்கு 2. இப்போ இங்கே சி போர்டு காமனாக நமக்கு 4 வருது. சரிங்களா. ஸோ அதனால் ஏசி 24 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 24ன்னு சொல்லி வந்துச்சுன்னா 294 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா. 294. ஸோ நெக்ஸ்ட்டு 751, நெக்ஸ்ட்டு 951. சரிங்களா. நெக்ஸ்ட்டு 481. ஸோ இது இல்லாமல் நம்ம சார்ட் கெஸ்ஸிங்கில் 985 சொல்லியிருந்தேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கெஸ்ஸிங் சூட்டபுளாக இருக்கோ அந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தோன்னா இந்த சி போர்டு 1 கான்செப்ட் வச்சு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த 481 இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஸோ ஏன்னா ஏபிஎஸ்சிபிஸில் 42 84 ஃபாலோவிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்கான கெஸ்ஸிங் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.